ஃப்ரெஷர்ஸ்ட் வந்து இப்போ உள்ள வராங்கிற பட்சத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? ஃப்ரெஷர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய பேருக்கு நீங்க ஒர்த்தா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஸ்கில்லோ நாலேஜோ எதுவும் இல்லாம ஒரு சில பேர் வந்துட்டு செலக்ட் ஆகி வர்றாங்க, ஆப்டிடியூட் ரவுண்ட்ல பே பண்ணி வர்றாங்க. பட் அவங்களால ஃபுல் ஃபிளெஜ்டா சஸ்டெயினா இருக்க முடியாது கம்பெனில. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் அவங்க எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. ரெஸ்யூம் பில்ட் பண்றதுல இருந்து இன்டர்வியூல எப்படி பேசணும் எல்லாமே வந்துட்டு ஜியோ டேட்டா லாஜிக்ல சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலா நான் வாங்கின 3 ஆஃபர்லயுமே கிட்டத்தட்ட 6 or 7 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஆஃபர்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அங்க யாரு ட்ரைனரா இருக்க, யாரும் உங்களை ட்ரெயின் பண்ண பர்சன்? மேக்ஸிமம் ஜியோ டேட்டா லாஜிக்கோட தியாகம் தான் வருவாரு. ஸோ இது எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்றனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்ல தான் பண்றாங்க. அதே மாதிரி ஃப்ரெஷரா இப்போ ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க? ஃப்ரெஷர்ஸ்க்கு சேலரின்னு பாத்தீங்கன்னா 8,000 கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கு, 15,000 கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கு, உங்களுக்கு 60,000 கொடுக்குற கம்பெனிஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கில் பேஸ்ட் தான். இவரு டியூ டேட்டா லாஜிக்கோட அலுமினி. ஸோ அங்க முடிச்சுட்டு ஃபர்தரா வந்து டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்களுமே டியூ டேட்டா லாஜிக்ல எடுத்து படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் அவங்களோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.